அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஆர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நல்ல ஒரு அருமையான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் எதை வச்சு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் செய்ய போறேன். இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? முட்டைக்கோஸ் தாங்க. இது நம்ம எப்போதும் வாங்குற முட்டைக்கோஸ் கிடையாது. இது அதுலேயே கலர் கொஞ்சம் மாறி இருக்கு. அதே சமயம் அந்த முட்டைக்கோஸோட இதுல டபுள் மடங்கு சத்து அதிகமா இருக்கு. விட்டமின்ஸும் இருக்கு, ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, நிறைய சத்துக்கள்லாம், ஜிங்கு, இது போல ஏகப்பட்ட சத்துக்கள் இதுல இருக்கு. அதோட இது வந்து 2 மடங்கு சத்து அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எப்பயாவது தான் நமக்கு கிடைக்கும் போது மிஸ் பண்ணாம இதை வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இன்னைக்கு இதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஹெல்த்தியா எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் பிரஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன்ல கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக நம்ம பொரியலுக்கெலாம் வெட்டுற மாதிரி நல்லா நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயமும் அதே போல் நல்லா சின்ன சின்னதாக வெட்டி இது கூடவே சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறம் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்குவோம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டோம்னா போதும் மிளகு சேர்க்கறதுனால, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 முட்டை உடைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு தடவை ஒத்தாப்பில் ஒன்று கலந்துக்குவோம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒத்தாப்பில் நல்லா ஒன்று கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா ஊற்றி எடுக்கிறதுக்கு நல்லா பைண்டிங் ஆகி வரும், அதுக்காக சேர்க்குறோம். அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் சோள மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பில் தோசைக்கல் காய போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குவோம். நம்ம கலந்து வச்சுருக்க இந்த முட்டை கலவையை இதில் இது போல் போட்டு நல்லா அடை மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்குவோம். இது இப்படி தான் இருக்கும். மெதுவாக ரவுண்ட் ஷேப்புக்கு இது போல் நல்லா பரப்பி விடுவோம். நல்லா ஓரம்லாம் இது போல் பிரிஞ்சு வராத அளவுக்கு அமைக்கி விட்டு போட்டுங்க. உங்களுக்கு முட்டை வேணால் இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போடுவோம். மேலாப்பில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் நமக்கு முட்டைக்கோஸ்லாம் நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் வெந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வெறுமனே சாப்பிட்றதுக்கு இது. இப்போ இதே போல் மீதம் இருக்கிறதையும் தட்டி எடுத்துக்கிறேன். இந்த முட்டைக்கோஸில் நிறைய ப்ரோட்டீன் சத்தும் இருக்குங்க. நம்ம முட்டை கூட இது சேர்த்து எடுக்கும் போது நல்ல ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதை ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்மளோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ்னு எதுவும் தேவைப்படாது, அப்படியே சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சைட் டிஷ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கெச்சப் பிடிக்குன்னா கெச்சப் வச்சு சாப்பிட்லாம். இது ரெண்டுமே எதுவுமே வேணாம், சும்மாவே சாப்பிட்டீங்கனாலே டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 2 சாப்பிட்டோம்னாலே போதும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நமக்கு பசி எடுக்காது லஞ்ச் வர வரைக்கும். ரொம்ப அருமையான ஹெல்த்தியான இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.